சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. முதல்ல ஒரு புதிர் மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, இயற்கையின் படைப்புகளில் மிக அழகான உயிர் எது, அல்லது இயற்கையின் படைப்புகளிலேயே மிக அழகானது எது என்று கேட்டால் நிறைய பேர் சொல்லுவோம் பூ, அல்லது பனித்துளி, அல்லது குழந்தைகள், அல்லது புன்னகை, இல்லைன்னா கடல் அலை, இல்லைன்னா நட்சத்திரம், நிலா, சூரியன், தென்றல், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானது எதுன்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன் பெண் அப்படின்ட்டு. அந்த சிறுமிகள் அல்லது பெண்கள் அல்லது முதிய கேள்விகள் இவர்கள்ட்ட கூட ஒரு இடம் புரியாத அழகு இருக்கு, ஒரு புனிதம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். பெண்களுக்குள்ள என்ன அதிகமான சிறப்பு அப்படின்னா, அந்த பெண்களுக்குள்ளதான் கருணை இருக்கிறது, கனிவு இருக்கிறது, தாய்மை இருக்கிறது, புனிதம் இருக்கிறது என்பது எல்லோராலும், கவிஞர்களாலும், படைப்பாளிகளாலும், அறிவாளிகளாலும், சிந்தனையாளர்களாலும், சமூகத்தாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனாலும் அதை தாண்டிய சின்ன சின்ன வழிகளை பற்றித்தான் இன்றைய காற்று சிம்மாசனம் பேச போகிறது. ஒரு சின்ன கவிதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோத்ஸ்னா மிலன் அப்படிங்கிற ஒரு வட இந்திய கவிஞர் எழுதின ஒரு கவிதை. அவள் நெடுதூரம் நடந்து வந்து விட்டாள், திரும்பி பார்த்தாள், அவள் நடந்து வந்ததற்கான பாதைகள் ஏதுமில்லை, வீடுகள் ஏதுமில்லை, அடையாளங்கள் ஏதுமில்லை, அவள் வாழ்ந்தாள் என்பதற்கான அடையாளங்களும் ஏதுமில்லாமல் சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டிருந்தது அவள் நடந்து வந்த பாதை அப்படின்னு போகும். எதை பற்றியது இது என்று கேட்டால், பெண்கள் எப்படி அடையாளமற்று போய் இருக்கிறார்கள் என்பதை பற்றியதுதான். பெண்களுக்கான அடையாளம் என்று எதை சொல்லுகிறோம்? அவளுக்கான அறிவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அவளுக்கான திறமைக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அவளுக்கான சொல்லுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, இல்லை இது எல்லாவற்றையும் தாண்டி அவளை வெறும் சதை கோலமாக மட்டுமே சமூகம் பார்க்கிறதா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம். பெண் என்பவள், சிறுமி என்பவள் வெறும் சதை கோலமா அல்லது வேறு விஷயங்களும் சேர்ந்த ஒரு சிந்திக்கக்கூடிய பிறவியா என்பதை பற்றிய இன்றைய நம் காற்று சிம்மாசனம். இதில் கலந்து கொள்வதற்காக நிறைய விற்பனர்கள், ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் சாதித்தவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எல்லோரும் கோயம்புத்தூருக்கு சொந்தமான சிந்தனையாளர்கள் என்பதுதான் இதில் சிறப்பான விஷயம். முதலில் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கெல்லாம் வரவேற்பும் வாழ்த்தும். ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம். முதல்ல நீங்க சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். உற்சாகமான ஒரு இளைஞர், பத்திரிகை துறையில பணியாற்றிட்டு இருக்கீங்க. அதை தாண்டிய கூடுதல் விஷயங்களை சொல்லுங்க. பத்திரிகை துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் எனக்கு எழுத்துத்துறையிலும் மேடையிலும் சிறந்து வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. கல்வியிலும் ஆர்வம் அடையும். ஆமா, நீங்க ரிட்டையர்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் சாந்தகுமாரி. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேடிஸ் ஹாஸ்டல்ஸ், உமன், நம்ம சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் நிறைய ஐடி பீப்புள் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் வேணும், நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும். இந்த ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அது இப்போ ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் ஆரம்பிச்சு இப்போ 6 முடிஞ்சிருக்குதுங்க. இன்னும் தொடரும். 6ஆக பெருகட்டும். தேங்க்யூ. 6 இன்றிலிருந்து 6ஆக பெருகட்டும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்மளோட இருக்கிறது. சொல்லுங்க உங்களை பத்தி. என் பேர் தின்னரசு. கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். குடும்ப நல வழக்குகள், மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கிறது, குரல் கொடுக்கின்ற வழக்குகள் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி நீங்க எழுத்து துறையிலையும் அதிக ஆர்வம் உள்ளவங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கிறது ஒரு வேண்டுகோள் மாதிரி நீதிபதி கிட்ட கொடுத்திருக்கேன். இப்போ ஹிந்து பேப்பர்ல பப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம். ஓகே, தொடர்ந்து நிறைய பேசலாம் அதை பத்தி. நீங்க நம்மகிட்ட இருக்கிறதுலே இளைய குரல் தான், உங்களதான் சொல்லலாம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். என்னோட பேர் தென்மொழி. உங்க பேர் தென்மொழியா தேன்மொழியா? தென்மொழி. தென்மொழி ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு. அப்பாவுக்கு வந்து தமிழ் பற்று ரொம்ப அதிகம். இப்போ மொத்த குடும்பமும் அப்படிதான். அதனால தென்மொழி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். என்னுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா சமூக மாற்றத்திற்கான பணிகள் செய்யறதுல ரொம்ப ஆர்வம். அதுக்கான வாய்ப்புகள் எங்க கிடைச்சாலும் அதுல முன்னாடி இருப்பாங்க. நிச்சயமா. அதாவது நீங்க காற்று சிம்மாசனத்துக்கு வந்திருக்கீங்க. சமூக மாற்றத்துக்கான ஒரு சிம்மாசனம் தானே. ரொம்ப சந்தோஷம். உங்க பேரை நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் ஜேம்ஸ் அலெக்சாண்டர்.
கடந்த 8 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மேடைகள்ல நம்பிக்கையின் வரையறை என்ன அப்படிங்கறத பத்தின பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பாடல்கள் வழியா நிறைய இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியை தந்துருந்தேன். இப்போ நீங்க பேசிட்டு இருந்த இந்த டாபிக் ரிலேட்டடாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை Facebook மூலமா அறிமுகப்படுத்த போறோம். அது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு ரீடிங் மூவி அப்படின்ட்டு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து நாங்க Facebookல அறிமுகப்படுத்துறோம். ஒரு அற்புதமான டீம் இதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் வைட். இதுல பெண்களை பத்தி மிக பிரம்மாண்டமா ஒவ்வொருத்தரும் பாக்குறதுக்கான ஒரு சிந்தனையை இதுல நாங்க விதைக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கு அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்களையும் ஒரு மூவி மாதிரி முதல் முறையா Facebookல நாங்க அறிமுகப்படுத்த போறோம். சோ இது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். வேர்ல்ட் வைட் நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. சோ இதன் மூலமாகவும் என்னுடைய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, செய்துட்டு இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, செய்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான். உங்க பேப்பா? வணக்கம், கரீம். வழக்கறிஞராக கோயம்புத்தூர்ல இருக்கேன். வந்து எழுத்து துறையிலும் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கேன். ஆக்டிவிஸ்டா இருக்கேன். சிறு குறிப்பு வழக்கறிஞரா என்ன துறையில சிறப்பு? நான் வந்து கிரிமினல் வழக்குகள் சம்பந்தமாகவும் குடும்ப நல வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு பொதுக் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவா செயல்பட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அந்த தொழில் குடும்ப நலம் கிரிமினல் ரெண்டும் வேற வேற துருவங்களா இல்ல ஒரே துருவங்களா? இல்ல, எல்லாமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய குடும்பமும் மனைவி அடிச்சா அது விவாகரத்து, மனைவி அடிச்சதுக்காக ஒரு வழக்கு கிரிமினல் வழக்கு, ரெண்டுமே ஒரே இடத்துல. சரி, நிறைய பேசலாம், சுவாரஸ்யம். ஆனா உங்க பேரு? வணக்கம். என்னோட பேர் பூர்ணிமா. நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஈரநெஞ்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களோட சமூக சேவையில ஆர்வமா இருந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் அனாதையா ரோட்ல விடப்பட்டிருக்க கூடாது, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட லட்சியம். அதை நோக்கி நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, அனாதைகள் ரோட்டில் மட்டும் இல்ல, வீட்லயும் கூட இருக்காங்க. குறைகளுக்கு உள்ளேயும் அனாதைகள் இருக்கிறார்கள். இப்ப உள்ள சமூகத்துல காலகட்டத்துல நடக்கிற விஷயம். நேர்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள். இங்க முதல் இடம் காலியாக இருக்கிறது யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இங்க வரப்போற வழக்கறிஞர் மிக சிறந்த பெண்மணி, சமூக சேவை நிறைய செய்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் சேர்ந்து நிறைய சமூக பணி, பெண்களுக்கான சமூக சேவைகள் நிறைய செய்துட்டு இருக்காங்க. அதை தாண்டிய இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, இவங்க நம்மளோட காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காகவே தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல், நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல். எனவே அவர்களை உற்சாகமாக நான் வரவேற்பேன். வாங்கம்மா. ரொம்ப அன்பான தோழி ஸ்வர்ணலதா வழக்கறிஞர். அதை தாண்டி உலகம் சுற்றிய ஒரு பெண்மணி, எல்லோரும் உற்சாகமாக பேசக்கூடிய, நட்போடு பழகக்கூடிய, புன்னகையே தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஒரு இரட்டையர்கள் இவர்களுக்கு மகனாக இருக்கிறார்கள். எல்லோரும் 2 ட்வின்ஸ் ட்வின் டாட்டர்ஸ். எல்லோரும் உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அன்பான தோழி இன்றைக்கு நம்மோடு திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார் நம்முடைய நிகழ்ச்சிக்காக. சொல்லுங்கம்மா, உங்களை பற்றி கூட தகவல் வேணும். நீங்க வழக்கறிஞர் 20 வருஷமா தொழில் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்பா ஒரு ரோல் மாடலா எடுத்ததுனால ப்ரொஃபஷன் விரும்பி எடுத்த ப்ரொஃபஷன் இல்லை. அம்மா வந்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி மோட்டிவேஷன் அம்மாவால வந்தது. அம்மா எனக்கு எடுத்த உடை வந்து உமன் எம்பவர்மெண்ட். ஸோ எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து விரும்பி எடுத்தது மட்டும் இல்லாமல் இது சர்வீஸ் ஓரியன்டான இந்த ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன், மெடிக்கல் ப்ரொஃபஷன், டீச்சிங் ப்ரொஃபஷன், லீகல் ப்ரொஃபஷன் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும். இதை வந்து விரும்பி செய்யறதுனால இப்போ நான் தூத்துக்குடியில நல்ல முறையில் இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் பீப்புள், அதுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருக்கிறேன். ஏன்னா இந்த சமூக இதோட சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்னால எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுல. நான் கன்சியூமர் ஃபாரம்ல இருக்கிறேன், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து லீகல் அட்வைஸாக இருக்கிறேன், தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட்ல லீகல் அட்வைஸாக இருக்கிறேன், அப்புறம் பேங்க்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, இலவச சட்ட உதவி ஆணையம், அது எல்லாத்தையுமே வந்து மெம்பரா இருக்கிறேன். கவுன்சில் மெம்பராக இருக்கேன். ஆனந்த் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதான் ஒரு விதை அம்மா போட்டது இப்ப விருட்சமா வளர்ந்துருக்கு. நான் சொன்னேன்ல, விரும்பினேன் உங்களுக்கு
அவங்க ஒரு துறையில சேர்ந்து பணியாற்றல, பல துறையில சேர்ந்து 24 மணி நேரம் அவங்களுக்கு போதலைங்கிற மாதிரியான பரபரப்பான சேவை செய்துட்டு இருக்கிற ஒரு அன்பான தோழி. காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். இன்னைக்கு நம்ம பேச போறது கேர்ள் அபியூஸ், சிறுமிகளை எப்படி நம்ம சமூகம் தவறா பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுறோம். நீங்க உங்களோட கேசஸ் பாத்திருக்கீங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பத்தி? ஒரு 14 வயசு பொண்ணு ரேப் கேஸ் தான் நாங்க அட்டெண்ட் பண்ணுவோம். அந்த கேஸ்ல அந்த பொண்ணு மணியன் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு தனியா வெளியில போயிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் அவ்வளவுதான். இருட்டா இருக்க தனியா தண்ணி குடிக்க போனப்ப யாரோ இது அன்னியன் பர்சன் யாரோ அடிச்சுட்டு அவங்களை கூட்டி போய் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் ரேப், அதாவது விவரிக்கவே முடியாத வார்த்தைகள், அந்த அளவுக்கு மோசமே. அவங்க பெட் ரெஸ்ட் 2 months பெட் ரெஸ்ட் இருந்துட்டு கோர்ட்டுக்குள்ள விட்னஸ்க்கு வராங்க. விட்னஸ் கொடுக்கறது கோர்ட்ல பார்ட்டி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு விட்னஸ்க்கு அப்பீர் ஆகுது. அதாவது ரேப் பண்ணிட்டு அவங்க பட்ட அனுபவம் நம்ம கண்ணால பார்க்கல. பட் அதை கோர்ட்டுக்குள்ள அவங்க வெளிப்படையா சொல்ல வரும்போது அந்த கூண்டுல ஏறி நின்று அந்த ஜட்ஜி சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு பார்வையில பார்த்தாங்க. பார்த்த மாத்திரத்துல ஃபிக்ஸ் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. அதாவது இத்தனை ஆண்கள் முன்னால எனக்கு நடந்த ஒரு கொடுமை, இத்தனை பேர் முன்னால சொல்லிதான் நான் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இந்த நீதி நான் பெறணும் அப்படின்னா இத்தனை அவமானங்களை தாண்டிதான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை பார்த்துக்கோங்க. அப்பப்பட்ட வேதனையை நாங்க பார்க்கலாம். உடனே ஃபிக்ஸ் அதே இடத்துல மயங்கி வந்து அதனால எனக்கு விட்னஸே கொடுக்க முடியும். ஒரே பயம் இந்த பொண்ணுகிட்ட நான் போய் விசாரிச்சு ஏன்னா இப்படி அழுதுட்டு இது மாதிரி பண்ணலாம், என்னால இத்தனை பேர் முன்னாலும் சொல்ல முடியல, அது இத்தனை ஆண்கள் முன்னால சத்தியமா சொல்ல முடியாது. எனக்கு இந்த கேஸை அது இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு ஃபிக்ஸ் மயங்கி வேற அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணு அதுக்கு மேல போட்டு அடிக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்த ஒரு சீன் அடிச்சு அந்த பொண்ணு உனக்கு இப்படி ஒரு நீதி வேணுமா, இப்படி நீ தண்டிக்கணுமா, இதுக்கு இப்படியே நீ என்ன எதுவுமே நம்மளுக்கு நீதி வேணாம், இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில போகணும் அந்த பொண்ணு போட்டு அவங்க வீட்டுல அடிக்கிறாங்க. இதுல அந்த பொண்ணுடைய தப்பு ஒண்ணுமே கிடையாது. அதாவது எல்லாரும் சொல்றாங்க பெண்கள் அபாசம் ட்ரெஸ் போடுறாங்க, நிறைய அலிகேஷன் பொண்ணுங்கள சொல்றாங்க. இந்த ஒரு கேஸ்ல அந்த பொண்ணோட தவறாங்க, தண்ணி குடிக்கும் போது தண்ணியை வெளியே போவாங்க. எத்தனை விஷயத்துல சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த பொண்ணு பாதிக்கப்படுறோம். அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வரக்கூடாது. அந்த ஒரு சீன் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அந்த இடத்துல அந்த பொண்ணு பயந்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தாய் தான். எந்த ஒரு கெட்ட விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க இந்த சர்க்கிள் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒரு நீதிபதி அந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்படுது குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஊறுகள் ஒண்ணுதான். எவ்வளவு பெரியவங்க மட்டும் ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறவங்கன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கூச்சது 60 வயசு 70 வயசு இருக்க வயசானவங்க கூட இந்த விஷயத்த வெளியில பேச பயப்படுற பெண்கள் இன்னும் நம்ம சமுதாயத்துல இருந்துதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீதி கிடைக்கணும். அதாவது எல்லாரும் சொல்றாங்க 1000 காரணங்கள் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம், 4 மணி நேரம் கிடைச்சாலும் பெண்களுக்கு எதிரான குற்றமும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இதை குறைக்கிறதுக்கு ஒரே ரீசன் அந்த ஒரு எந்த ஒரு குற்றமுமே தண்டனை பயம் அதிகமா இருந்தது. இப்ப லேட்டஸ்டா கொண்டு வந்தாங்க, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த தண்டனை கட்டாயமா கிடைக்கும். இந்த குற்றவாளிக்கு ஒரு 10 குற்றவாளி கட்டாயமா தூக்கிலேற்றப்பட்டாங்க கண்டிப்பா பின்னால இருக்க 90 பேர் அதை நினைச்சு பயப்படுவாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல அன்பு பாசம் மரியாதை கட்டுப்பாடு பாரம்பரியம் இதையெல்லாம் தாண்டி சமுதாயம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப ஒரே ஒரு விஷயம் பயம். இந்த தவறு செஞ்சோன்னா நம்ம கண்டிப்பா தண்டிக்கப்படுவோம், கண்டிப்பா தூக்கிலேற்றப்படுவோம். இது எங்க போய் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு பெண்கள் இப்ப ஓரளவு கோர்ட்டுக்கு வர அளவுக்கு துணிஞ்சுட்டாங்க. பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்ணோ குழந்தையோ எல்லாருமே கோர்ட்ல எந்த இடத்துல இந்த குற்றவாளி தப்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்னஸ் கொடுக்குறாரு. விட்னஸ் கொடுக்குற இடத்துல நான் பல பெண்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் போய் கேட்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்க சரியாக சொல்லலாம். ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஊழியருக்கு ஒரு செக்ஷன் ஹராஸ்மெண்ட் ஹையர் ஆபீசரால நடந்திருக்கு. அவங்க கேஸ் சோத்ததுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிச்சது ஒரு பெண் முதல்ல என்ன நடந்ததுன்றது. அப்புறம் அப்பீல் மாதிரி கொண்டு போவாங்க. ஹையர் ஆபீசர் ஒரு ஜென்ஸ் ஆண் விசாரிச்சிருக்காரு. 2 பேருக்கிட்டே அவங்க கொடுத்த அவங்களுக்கு தெரியும் கோர்ட்ல அந்த விசாரணையில கொடுக்குற சாட்சியம் மாறக்கூடாது, ஒரே விஷயமா இருக்கும் எல்லா இடத்துலையும். அப்ப அவங்க இவங்கள்ட்ட கொடுத்தவங்க சாதாரணமா ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆண்களிடம் போது சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க. பெண்களிடம் சொல்லும் போது அந்த பெண் ஆபீசர் சொல்லும் போது அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஆன்சர் கான்ட்ரவர்சியா இருக்கு, அவங்களுடைய விட்னஸ் தவறாக இருக்காது. அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப பாதிச்சிச்சு. நான் எனக்கு 9 வயசுல பையன் இருக்கேன், என்னால அவர் அப்படி ஒரு அபியூஸ்மெண்ட் எதிர்த்து போராட முடியும். இந்த ஒரு ஆண்கிட்ட என்னால சொல்ல முடியாத இந்த ஒரு தயக்கத்தினால அந்த ஆபீசர் கேஸ்ல தப்பிச்சிட்டாரு. அவர் மேல கேஸ் அரைஸ் ஆகல, கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இப்ப அவர் இன்னொருத்துல எத்தனை வயசு பெண்களோ எத்தனையோ ஒரு பெண்களையோ குழந்தையோ அவர் தப்பிச்ச ஒரே காரணத்தால இன்னும் அந்த அபியூஸ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. எத்தனை பேர் வெளியில சொல்ல முடியாம பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லுங்க நேரடியாவே வேணும். அதனால நீங்க ஏன் அந்த விட்னஸ் கொடுக்க முடியலன்னு போது ஆண்வர் உரிமையால கொடுக்க முடியலன்றாங்க. அதாவது கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க கொடுக்குற விட்னஸும் எஃபெக்ட் ஆகாது. ஒரு வழக்கு தண்டனை பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தில்
நீதிபதிகிட்ட கொடுக்குற ஒரு சாட்சியம் மட்டுமே வந்து எஃபெக்டா இருக்கும். அந்த சாட்சியம் பெண்களோ குழந்தைகளோ கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்க நீதிபதி, அங்க இருக்கிற அந்த ஸ்டெனோ, அந்த ஓப்பன் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் வந்து பெண்களா இருந்தாங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி 7.5 மாசம் குழந்தையா இருந்தாலும் சரி, 70 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, எந்தவித தயக்கமும் இல்லாம நீதிமன்றத்தை நுழைவாங்க. அந்த ஒரு வீக்னஸ் கரெக்டா கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற அமெண்ட்மெண்ட் படி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்துருச்சு, உடனடியாக நீதி கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா பெண்களும் முன் வருவாங்க. குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் முன் வந்து ஒரு 4 குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா வேற எதுவுமே நம்ம பேச வேணாம். இந்த பயத்தினாலே பக்கத்திலே ஒரு பொண்ணு தனியா ஒரு அறையில இருந்தா கூட தொடர்றதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கும். நம்ம கண்டிப்பா தண்டிக்கப்படுவோம். ஏன்னா எல்லா ஆண்களும் நினைக்கிறதே இதுதான் உண்மையான விஷயம். இந்த பொண்ணு போய் இங்க நடந்ததை போய் நீ 10 ஆண்களுக்கு முன்னால கோர்ட்ல கொடுக்கணும், நீ கொடுத்து வேணா நீ எனக்கு தண்டனை வாங்கி கொடுன்ற ஒரு தைரியத்துலதான் ஒவ்வொரு ஆளும் இந்த தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காகவே மகிழா கோர்ட்டுன்ற தனிப்பட்ட கோர்ட் வந்து எல்லா நீதிமன்றமும் அது ஒரு தீர்வா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த பெண் நீதிபதி, பெண் எல்லாருமே பெண்களா இருப்பாங்க. அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் விசாரிக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க அரசு வந்து நீதிமன்றத்துல இப்ப எல்லா அலுவலர்களும் பெண்களாகவே இருக்கிறாங்க. புதிதாக யாரும் வந்து நியமிக்கணும் அவசியம் இல்லை. தவாலியில இருந்து ரைட்டர்ல இருந்து இப்ப நீதிமன்றத்துல எல்லா நீதிமன்றத்திலும் பெண்கள் வந்து முதன்மை நீதிபதியில இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க, வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து வேற இந்த பாதிப்பு வந்து யாருக்கும் வரப்போறது. இது ஒரு தகவல் நிச்சயமா சமூகத்துக்கு. எல்லா சிறுமிகளுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு இவங்களை அணுகலாம். மகிழா கோர்ட்டுக்கு தனியா ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ஸ்பெஷல் இன்கர்வா ப்ரொசீஜர்ஸ் ரகசிய விசாரணை இருக்கு. அது பெற்றோட பெயரும் பள்ளியோட பெயரும் வெளியே வராது. நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியா தூத்துக்குடி அந்த குறிப்பிட்ட ஏரியால அது பத்தி 7 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அந்த ஏரியால எந்த யார் மனிதற்றதுங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நஷ்டம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்க கவுன்சிலிங் கொடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்து நல்ல பள்ளியில் ஏதோ ஒரு நல்ல பள்ளியில் வேற ஸ்கூல் இடமாற்றம் செய்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த பேரண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் 6 கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, அந்த ஏரியால எந்த தாத்தாவும் எந்த பொண்ணும் பேச்சு வயசுல பண்ண கூட்டு போனாங்க சந்தேகத்தோட பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு குற்றத்தை விட குழந்தைகளுக்கு அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனை மாட்டுக்காங்க கண்காணிப்பு பிரிவுங்கிறது. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை மாட்டுக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் பேச இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்கிற அந்த ஒரு ஊர்கள் அந்த பாவம் தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேருமே வேலை செய்யறாங்க, நல்லா ஒயிட் கலர் ஜாப்ல வேலை செய்யறாங்க. அதுல தாய் வந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைம் ஷெட்யூல் வந்து சில நாள் வந்து நைட்ல இருக்கும், நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் போகும். இது நல்லா ஃபார்வர்ட் கிளாஸ் ஆன ஃபேமிலி, நல்லா செட்டில்டு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தன்னோட தந்தைய வந்து தன்னோட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலையில அவங்க தாயின் விளையாட்டுக்கு பொண்ணு பேத்தி அவரோட பராமரிப்புல பகலெல்லாம் இருக்கிறாங்க, மாப்பிள்ள இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன பையன் கூட இருக்கிறான். இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த முதியவர் வந்து அவங்ககிட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட தவிர ஏதோ பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயம் பயக்கம் எல்லாம் இருந்து அதையும் மீறி போய் எனக்கு என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத்தா வந்து அப்படியே பேச்சு மாத்தி அந்த குழந்தைய வந்து பயப்படுத்தி ரொம்ப ரொம்ப முத்தி போன ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு என்னடா பொண்ணு நம்ம பொண்ணு 6 மாசம் இதை என்னமோ சொல்ல வராளே அப்படிங்கிற அந்த ஒரு இது கூட இல்லாத அந்த அலட்சியம் படுத்திட்டு போற அந்த தாயோட இதை வந்து நம்ம இங்க கவனிக்கணும். இப்படி பயப்படுத்தி அந்த தாத்தா வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னா பூரா இருக்கு இல்லைங்களா, அந்த பூரா எடுத்து அந்த குழந்தையோட பிறப்புறுப்புல வச்சிருவேன் பயப்படுத்தி ஒரு நாள் சொல்லிடுவேன்னு சொல்லும் போது பிறப்புறுப்புலயே போட்டுட்டாருங்க. இந்த
குழந்தை மயங்கி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் என்னடா 7 வயசு குழந்தை என்ன காரணத்தினாலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது அதோட பிறப்புல ஒரு பூரா இருந்தது. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே வந்து தெரிஞ்சது. ஆனா இது வந்து லீகலா ரெஜிஸ்டர் ஆகவே கிடையாது. ஏன்னா அங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் பணம் இருந்தாலும் அங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது லீகலான ஒரு ஆக்ஷன் அதுக்கு தகுந்த அவங்க அதுக்கப்புறம் என்னவோ பண்ணிட்டு போயிருக்கட்டும். பட் லீகலா வந்து சொல்லக்கூடிய வந்து ஒரு தைரியம் வந்து இந்த சமூக அமைப்பு வந்து அதை தடுக்குது. கேசஸ் 10% 10%, 90% அன்ரிப்போர்ட். இந்திய ரிப்போர்ட்டே ஆகாத மட்டும் 90%. அப்போ ஜஸ்ட் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த பர்சன் அப்படிங்கும்போது ஈஸியா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்துல இருக்கிற அவங்க தான் தைரியமா பண்றாங்களே ஒழிய ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப தயங்கிட்டு தான் இன்னும் இருக்கு. அதை மூடி மறைச்சிடலாம், அதை வந்து வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. பெண்மொழி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும்ல? கண்டிப்பா எல்லா இடத்துல பெண்கள் எடுத்து குழந்தை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. பெண்மொழி நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும்ல? கண்டிப்பா எல்லா இடத்துல பெண்கள் எடுத்து குழந்தைங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இப்போ பேசிட்டு இருந்த விஷயம் தெரியுது, ஒரு சின்ன உளவியல் தகவல் சொல்றேன். இந்த பாலியல் ரீதியா துன்புறுத்துறது இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்க வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பெரியவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசு ஞாபகங்களை எந்த குழந்தை வந்து அவங்க சின்ன வயசுல ஒரு 5 வயசுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் எந்த குழந்தை வந்து ரொம்ப கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லுவோம், நம்ம பாராட்டுவோம். நம்ம குழந்தை பாரு 5 வயசுல 3 வயசுல நடந்தது கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்றோம். அது என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அந்த அவங்களுடைய அந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவங்களால அந்த எல்லா விஷயமும் சொல்ல முடியுது. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தகவல் இருந்ததுல முக்காவாசி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த குழந்தை பருவத்தை வந்து ஞாபகப்படுத்த முடியல. ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கவங்க கிட்ட 5 வயசுக்குள்ள நடந்த சம்பவங்கள் கேட்கும்போது அவங்களால ஞாபகப்படுத்த முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வகையான பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மறக்கிறதுக்காக அவங்களுடைய மனசு வந்து முயற்சி பண்ணுது. ஆனா அது என்ன பண்ணுன்னா, அந்த சம்பவத்தை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமான அவங்க குழந்தை பருவத்தையும் மறக்கடிக்குது. இப்ப நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இது என்ன விஷயத்தை எடுத்து காட்டுதுன்னா, அவங்களுடைய குழந்தை பருவத்துல அவங்களுடைய அந்த காலம் வந்து ஆரோக்கியமா இல்லைன்னு காட்டுது. அப்புறம் இது ஒரு உளவியல் தகவல் தான். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் ஆகட்டும், இல்ல ஒரு பெண் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு தாத்தா உறவினர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க. அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் அது ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு குழந்தை, நம்மளோட பெண், நம்மளுடைய மனைவி, இந்த இடையெல்லாம் எல்லா உறவுகளும் உடைப்பட்டு ஒரே விஷயம் தான், இந்த நுகர்வதற்கான ஒரு பொருள். அங்க ஒரு உயிர் கிடையாது, அது ஒரு போதை. அது குழந்தை, அது யாரா இருந்தாலும் அது ஒரு போதை பொருள் மட்டும்தான். என்னுடைய தேவைக்கு என்னுடைய உணர்ச்சிக்கு இப்போது பலியாக வேண்டிய ஒரு பொருள். அங்க ஒரு மனுஷியா பாக்குறது கிடையாது, ஒரு நுகர்வுக்கான பிண்டமா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அம்மா சொல்லிக் கொடுக்கணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும். அம்மா அப்பா எங்க இருக்காங்க? இந்த சமூகத்துல இருக்க ஒரு அங்கமா தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகத்தை மாத்தாம நம்ம தனித்தனியா அம்மா சொல்லணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும்னா எங்க இருந்து அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்களும் எல்லா கருத்துக்களையும் சமூகத்துல தான் எடுத்துக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான சமூகமுமே எல்லா விஷயங்களும் ஒரு நுகர்வா பாக்குற ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இவங்க கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும், அவங்க கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும் முடியாது. ஒட்டுமொத்தமா மாறும்போது மட்டும் எல்லா இடத்துலயும் மாறும். அதுக்கப்புறம் சட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சட்டம் வந்து ஒரு சீர்திருத்த நடவடிக்கையா தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்தமான மாற்றத்துக்கு வந்து சட்டமும் தண்டனைகளும் காரணமா இருந்துட முடியாது. ஒரு சின்ன சீர்திருத்த நடவடிக்கையா தான் இருக்கு. இப்போ ஒரு மரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கிளையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது ஏன் வருது நம்ம வேற போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். வேற மாத்திரமே
சாதாரணமாக இந்த மரத்துல இருக்க பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதை விட நம்ம வெறும் அந்த கிளையை மட்டும் வெளியிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம் இல்லை. அது தேவை. இந்த மாதிரி சீர்திருத்த நடவடிக்கை தான் ஒரு அளவுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான விடுதலையும் ஒட்டுமொத்தமான மாற்றமும் அப்படிங்கிறது வந்துட்டு சமுதாயத்தை மாற்றும் போதுதான் வரும். இப்ப தண்டனைகள் அதிகமாகும் போது குற்றங்கள் குறையும் அப்படின்னு நிறைய வாதங்கள் வருது. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிட்ட நாட்டுல வந்துட்டு திருடும்போது இப்ப வந்துட்டு பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்தோம்னா இந்த குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் சொல்லிட்டு பப்ளிக்ல வச்சு தூக்கில போடுறாங்க. அந்த ஒரு பெரிய கூட்டம் எல்லா மக்கள் முன்னாடியும் கூட்டத்துல தூக்கில போட்டா இவ்வளவு சம்பவம் நடக்காது, இவ்வளவு பயங்கரமான தண்டனைன்னு சொல்லிட்டு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தூக்கில போட்டுறாங்க. கூட்டம் கலைஞ்சு போகும்போது கம்ப்ளைண்ட் வருது, ஏகப்பட்ட திருட்டு அந்த கூட்டத்துல நடந்திருக்குன்னு. இது வந்து எதை குறிப்பிடுன்னா தண்டனைகள் மட்டுமே வந்துட்டு வெறும் தண்டனைகள் கொடுத்து பயமுறுத்துறதுனால மட்டும் ஒட்டுமொத்த சமூகம் மாறிட போறது கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. சீர்திருத்த நடவடிக்கைகளா அதை பார்க்கணும். அதே வேளையில ஒட்டுமொத்த மாற்றத்திற்கான நடவடிக்கையும் நிகழ்வுகள் போயிட்டே இருக்கணும். சரி, இவங்க சொன்னாங்க அந்த கன்சியூமரிசம் அப்படின்ட்டு அந்த நுகர்வு கலாச்சாரம் அதிகமா வந்துட்டதுனால பெண்களையும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப உள்ள அந்த மீடியா கல்ச்சர், நீங்க சுரேஷ் சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அந்த சோசியல் மீடியா மூலமா இந்த குழந்தைகளுக்கு இழைக்கப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன? இந்தியாக்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா விஷயங்களும் பங்கு வைக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் வர்றாங்க. இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு போடுறாங்க. ஆனா தவறான வகையில பயன்படுத்தக்கூடிய வகையிலும் நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள் ஏற்படுறது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவங்க வெளியில போய் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு தேட்டர்லயோ இருக்கிறத கூட அந்த புகைப்படத்தை எடுத்து போடுறாங்க. அது தவறான வகையில் பயன்படுத்துவாங்க தெரியாமலே இவங்க போடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய தன்னை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து நிறைய வெளியே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அழகை போட்டியா இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க. வீட்டுல வந்து தேவைக்காக ஒரு கம்யூனிகேஷனுக்காகங்கிற ஒரு விஷயம் ஊடகம் வந்து இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்து நிறைய விஷயங்களுக்கு தவறா பயன்படுத்தப்படுறது வந்து முக்கியமாக பேச வேண்டிய விஷயமா இருக்கு. மொபைல் ஃபோன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு சமூக கௌரவங்கிற மாதிரி இந்த விஷயம் இருக்கு. இந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட இருக்கிற விஷயம் நாட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பின்னாடி ஒரு பெரிய ஒரு தவறான விளைவு கொண்டு விட்டுங்கிறது தெரியாம நிறைய விஷயங்களை சிக்கிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட நண்பர் கிருஷ்ணகுமாரன் சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு குழந்தை கூட இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்க கல்லூரி மாணவர்களும் பயன்படுத்துறாங்க. இவங்க எங்க யார்கிட்ட பேசுறாங்க என்னங்கிறது ஒரு கண்காணிப்பு கண்டிப்பா அவசியம் வச்சிருக்கணும். எல்லாரும் பார்க்க முடியுது. நிறைய நெட்வொர்க்கும் தெரியுது. நெட்வொர்க்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருங்கிறது இன்னைக்கு ஐடென்டி பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வேகமான நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஐடென்டி பண்ற விஷயத்த யார் பாக்குறதுன்னா குழந்தைக்கு பெண்ணுக்கு தெரியவில்லை. அது பிரச்சனை வரும்போதுதான் கடைசியில வந்து எவ்வளவு பெரிய மூலவரம் அடிக்குது. அப்ப வந்து கண்காணிப்பு கட்டாயம் வந்து அங்க தேவைப்படுது. பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க பாக்குறீங்க, அவங்க எங்க போறாங்க என்ன வர்றாங்க, அவங்க லீவ் போறாங்களா, எங்க தேட்டருக்கு போறாங்களா, ஒரு போலீஸ்கார மாதிரியே இருக்க முடியுது. எல்லாம் அது பிரச்சனை வரும்போது அது உதாரணம் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து வாதகம் செய்வதை கண்டால் போது நிறுத்தி பார்த்தா அவர் முகத்தில் அந்த தைரியத்தை கொடுக்கணும். அந்த கண்காணிப்புங்கிறது ஒரு தீர்வாகும். குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு அந்த கேரிங் இருந்த மொபைல் வேற, இன்ஸ்பெக்டிங் வேற. இப்போ அஃப்கோர்ஸ் மேம், ஆனா வந்து அந்த மொபைல் மேல ஒரு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதோட தோழமை வளர்த்துக்கிறது ஒரு தீர்வா இருக்கணும். பெற்றோர்கள் வந்து நான் வந்து அம்மா அப்பா இந்த பெடஸ்டல்ல இருப்பேன், நீ என் குழந்தை ஏதாவது நான் மறுத்துக்கிட்டே இருப்பேங்கிறத விட போலீஸ்காரர்கள் இல்லாம ஒரு ஷேர் பண்ணிக்க முடியுங்கிற அந்த தோழமை உணர்வு தானே தீர்வாகும். கண்டிப்பா அப்படி இருந்தா என்ன மொபைல் மேல வர ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஒவ்வொரு பிரின்சிபல் தாயும் கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தோழமை இருக்கும். அதுதான் மிக முக்கியமான காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த காலேஜ் வந்து பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க, தனித்தனி ஹாஸ்டல். 3 வயசுல மெயின் சொல்லுவாங்க. ஆனா அது அந்த விஷயத்துல நான் பார்த்தேன். எப்படின்னா ஜென்ஸ் ஹாஸ்டல் போய் ஃபுல்லா பார்த்துட்டு மொபைல் போன் வச்சுட்டு செக் பண்ணும்போது எங்கேயும் இருந்துதான் செக் பண்ணி மாட்டிட்டாங்க. ஒரு 10 போன் எடுத்துட்டாங்க. லேடிஸ் மட்டும் எல்லாமே இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல கடைசியில ஃபுல் ராத்துக்குள்ள பக்கெட்ல தண்ணி இருந்தான். அரைட்டு வெளியே போடுவாங்க. இது தண்ணியில இல்லைங்கிற போது பாலித்தீன் பேக்ல இந்த கவர்ல சுத்தி உள்ள மொபைல் போனை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட மூளை ஒரு நல்ல விஷயத்துல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை செலவழிக்கிறது அவங்களோட திறமை வந்து மொபைல் போன் நிறைய ப்ராப்ளம் வருது. சைபர் கிரைம் இப்போ வந்து அவ்வளவு சீரியஸ் பனிஷ்மெண்ட் அதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பனிஷ்மெண்ட் வந்து ஒரு லேட்டா கூட அந்த தண்டனைன்ற பயம் அந்த காலத்துல வந்து ஒரு மாரல் ஃபியர் இருந்தது. 60 வயதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஆன்மீக டூர் போவோம். தாத்தா பாட்டிலாம் ஒரு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வருவாங்க. மன கட்டுப்பாடு
சுய கட்டுப்பாடு எல்லாம் இருந்தது. இப்ப வந்து பாருங்க 500 ரூபாய் மொபைல், 50 ரூபாய் சிம் கார்டு, 10 ரூபாய்க்கு நெட் ஃபெசிலிட்டி. அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நான் சொன்ன 420 மில்லியன் வெப்சைட்டையும் நம்ம அதுல பார்க்கலாம். சோ பெர்மிஷன் ஒரு இயற்கையான ஒரு உணர்வு. நம்ம எப்படி உடல் பசியோ அதே மாதிரி வயிறு பசி மாதிரி உடல் பசி ஒரு இயற்கையான உணர்வு. இந்த பெர்மிஷன்னால இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தூண்டி விட்டு அவங்களோட அப்ரோச் கையில கிடைக்கிறது வந்து அப்பாவி குழந்தைங்க. ஆனா அவங்களாம் கம்பெனி பண்ண மாட்டாங்க, சொல்ல தெரியாது, வெளியே பேச தெரியாது. அவங்க பாதிக்கப்படுறது எல்லாம் பாத்தீங்கன்னா 9 வயதுக்கு சார் சொன்ன மாதிரி 4 வயது 6 வயதுக்கு அப்புறம் உள்ள 9 வயது உள்ள குழந்தைங்க நிறைய வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா இன்டர்நெட்னால ஒரு கொலை வழக்குல மாட்டக்கூடிய அளவுக்கு போனாங்க. தெரியாத நபருக்கு ஒரு சார் சொன்னாங்க, பேஸ்புக்ல போட்டோ போடுறது, தெரியாத நபருக்கு ஒரு சேட் பண்றது. உங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் வந்து நெட்ல சேட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கிடைக்குது. அந்த மொபைல்ல நீங்க ஜாலியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வருது. நீங்க டெய்லி போன்ல பேசி ஜாலியா பேசிட்டே இருந்திருக்காரு. அவர் ஜாலியா பேசினது கடைசியில ஒரு ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா தூத்துக்குடியில இருந்து போலீஸ்ல இருந்து அழைப்பு வந்துருச்சு, அப்பா விசாரணைக்கு இங்க வா அப்படின்னு. தூத்துக்குடி சங்கமா இல்லையே, நம்ம இங்கே இருக்கோங்க, இன்னும் நமக்கு அழைப்பு போலீஸ்ல இருந்து வரும்னு சொல்லி இவங்கள்ட்ட ஈரோடுல இருக்க என்னோட கிளாஸ்மேட் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணி என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. சோ விசாரணைக்கு வா, என்ன கேஸ் விசாரிப்புன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விபச்சார அழகி வந்து கொலை செய்யப்பட்டாங்க போன வாரம். அதுக்கு முன்னாடி வாரம் எங்களோட ஊர்ல அவங்களோட மொபைல்ல இன்கமிங் கால்ஸ் அவுட் கோயிங் கால்ஸ் ஃபுல்லா இருக்குல்ல, லாஸ்ட் இன்கமிங் கால் இவங்க இந்த வந்திருக்கு. சோ அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க தூத்துக்குடியோட வந்தது கிடையாது, எந்த பக்கம் கூட தெரியாது. அப்ப போலீஸ் வந்து அந்த விசாரணை அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா அது 2 வருஷத்துக்கு அப்புறமே வழக்கு விசாரணை போகும், அதுக்கப்புறம் நிரபராதியிலே வெளியே வரும். ஆனா இந்த 2 வருஷத்துல அவன் படுற பாடு, அவன் ஜாமீன் எடுக்கணும், முன்ஜாமீன் எடுக்கணும், ஷூரிட்டி காமிக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அடுத்த பேப்பர்ல என்ன போடுவாங்க, விபச்சார அழகி கொலை வழக்கில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கைது நிச்சயமா போடுவாங்க. ரிப்போர்ட்டும் ஆயிருக்கலாம். இல்ல மேம், அது சின்ன விஷயம். தெரியாத ஒரு நபர் கூட தெரியாத ஒரு நபர் கூட இல்ல அந்த நான் சொல்லுனா உங்களுக்கு போட்டு அந்த பையன் ஆக்சுவலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்ச போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ண வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து காலையிலே ஓடிட்டான். மேம் அடுத்த வாரம் தங்கச்சியோட கல்யாணம், என்னோட பேர் இந்த கேஸ்ல இந்த கொலை கேஸ்ல மாட்டியிருந்தேன்னா அவங்க விவசாய வழக்குல மாட்டியிருந்தாங்கன்னா நிச்சயமா ஃபேமிலி சூசைட் பண்ணிட்டு தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்காரு. லைஃப் தெரியும். அவங்க பண்ண ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன, அவன் வந்து அது தெரியாத நம்பர் கூட சேட் பண்ணுது நெட்ல. அது சைபர் கிரைம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஒரு பெண் வந்து எப்போ பார்த்தாலும் பேஸ்புக்ல அப்டேட் பண்றதான ப்ரொஃபஷன். நான் கல்யாணத்துக்கு போனேன், அந்த கல்யாணத்துல என்னோட ஒரு நிமிஷத்துக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, நான் வீட்டுல தனியா இருக்கேன்னு ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்டேட் பண்ண ஒரு 1 ஹவர்ல அந்த பெண்ணு ரேப் பண்ணிடுற வீட்டுல வந்து அப்டேட் பண்ண வேணும், நான் தனியா இருக்கேன்றது வந்து அந்த விஷயமும் அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்பா வெளியே போயிருக்காங்க, நைட்டு இந்த டைம் வருவாங்க. இது ஒரு விஷயம்னு அவங்க விளையாட்டு பண்ணி அப்டேட் பண்ணி 1 ஹவர் தான் அந்த அப்டேட் பண்ண எல்லாம் எடுத்து நெட்டெல்லாம் வந்து விசாரணையில பார்க்கும்போது 1 மணி நேரத்துல வந்து அந்த பொண்ணு ரைட் பண்ணுவாங்க. அதோட வீட்டுல தன்னுடைய வீட்டிலேயே அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தாரு. காரணம் வந்து அப்டேட், அதுல ஒரு ஃபேஷன் பொண்ணுக்கு பாதுகாப்பான சூழல் வந்து அவ வீட்லயும் இல்லைன்னு சொல்ல வரேன். வந்து அப்டேட் பண்றதுனால அப்ப அட்ரஸ் கொடுத்துருக்கணும். பாதுகாப்பு நம்ம சமுதாயத்துல இன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பாலியல் தொழில் பண்ற பெண்களை பத்தி சொன்னீங்க. ஒரு கவிதை உண்டு, கற்பான் மாணவன் நல்ல வியாசிகள் அழகான காட்டுவாங்க. அன்பில் வந்து தேன் கொடுத்தால் மலருக்குத்தான் தண்டனை, வைத்தியம் பெண்களுக்கு சட்டத்திலும் மஞ்சள். அதுல பாட்டு அதுல நமக்கு தான் சட்டத்தை தப்பு பண்றவங்க 2 பேரு, ஆனா பாதிக்கப்படுறது விபச்சாரி மட்டும்தான். அந்த காலத்துல பத்திரிகையில் தலைப்பு செய்தி அழகு பிடிபட்டால்
கூட இருந்த அழகின் எண்ணானம் அதான் ஒரு அழகு செய்து அழகு பிடிபட்டால் கூட இருந்த அழகின் எண்ணானம் சட்டத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளோட திருநங்கைகளுக்கு ஆதரவா அவங்க கொடுப்பாங்கல்ல, அவங்களும் 3ஆம் பாலினம் தான் அப்படின்னு அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அவங்களுக்கு நடக்கிற கொடுமைங்கிறது நம்ம சமூகத்துல இன்னும் அதிகம். பெண்களுக்கு நடக்கிறத தாண்டி ரொம்ப மோசமா அவங்களுக்கு நடக்கிறது. திருநங்கைகள் வந்து சமூக விரோதிகளா வந்து சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமூக விரோத செயல்கள் நிறைய ஈடுபடுறாங்க. இது உண்மைதான். ஏன்னா அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க சூழ்நிலை அவங்க நம்ம அங்கீகரிக்கணுமா? இவங்க பெற்றோரே வந்து வீட்டை விட்டு அவங்க வந்து என்னைக்கு அவங்க திருநங்கைன்னு தெரியலையோ அது வந்து அவங்களா செய்ய தவறு கிடையாது. பார்த்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மாற்றங்களால தவறு, இயற்கையின் தவறு. அந்த இயற்கையின் தவறுக்கு வந்து பெற்றோரால் தண்டிக்கப்பட்டு சமுதாயத்தை தண்டிக்கப்பட்டு அவங்க ஒதுக்கி வைக்கப்படும் போது இப்ப ஜெயிலிருந்து மற்ற வெளியே வந்து அவங்க யாரும் வேலை கொடுக்காத மாதிரி அவங்க வேற வழி இல்லாம சமூக செயல்களையும் மற்றவங்க போய் பணம் பிச்சை எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஈடுபடுறது காரணம் அதுதான். சோ அவங்களுக்கும் இப்ப சட்ட மாற்றம் நல்ல சட்ட மாற்றம். எனக்கு காலேஜஸ்லயும் வந்து 3வது பாலினம் வந்துருச்சு. மேல் ஃபீமேல் வந்து டிரான்ஸ்லேட் டிஜிக்கும் தனியாக வந்துருச்சு. சோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள எல்லா இடத்தையும் வச்சோம்னா அவங்க சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறது நிச்சயமா குறையும். சோ நீங்க சொல்லுங்க. ஈரநெஞ்சம் அமைப்புல பாத்தீங்கன்னா இருக்காங்க சோசியல் ஒர்க்கர்ஸா ஒரு 12க்கு மேற்பட்ட திருநங்கைகள் இருக்காங்க. அவங்களோட வந்து இன்னும் வேணாம் மேடம், உங்களுக்கு பெருசா ஒரு அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம். அவங்க எங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் உட்காந்து எப்படி இருக்கீங்க, அவங்க பேரை சொல்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாவே அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையால விவரிக்க முடியாது. பஸ்ல டிராவல் பண்ணும்போது மேடம் ஆக்சுவலா உண்மையாலுமே எனக்கு நடந்த சம்பவம் இப்ப இல்ல, எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பஸ்ல டிராவல் பண்ணோம். டவுன் பஸ்ல அவ்வளவு கூட்டம், என்னால நிக்க முடியல. டக்குன்னு போய் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. சீட் என்னடா இந்த ஒரு சீட்ல ஆள் இல்ல, நமக்கு சீட்டு கிடைச்சது போய் உட்காந்தா பக்கத்துல உட்காந்துருந்தாங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்கன்னா மக்கள் நின்றுட்டு கூட வருவாங்களாமா, அவங்களோட உட்கார்ந்து பயணம் பண்றது கூட விரும்பல. சோ இது வந்து எங்க அடிப்படையான மாற்றம் நம்மளோட மனசுல இருந்துதான் மாத்தியாகும். என்ன சட்டம் போட்டாலும் என்ன இது கொடுத்தாலும் அடிப்படையா அவங்க அப்படிங்கறது நம்ம மனசுல ஏத்துக்கிற வரைக்கும் இதுக்கு மாற்றம் வரது எனக்கு ஒண்ணு தோணுது. திருநங்கைகள் தான் அநேகமா வந்து வெளியர்களா இருக்காங்கன்னு காரணம் திருநங்கைகள் இடத்துல மட்டும்தான் சாதி இல்லை, நிதி இல்லை. மனிதர்களா அவங்க மட்டும்தான் இயங்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு திருநங்கைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த சமூகத்துல இருக்கிற பிரதிகளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும், திருநங்கைகிட்டும் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அங்க நீங்களும் வந்து ஜாதிய மனப்பான்மையோடு பழகக்கூடிய தன்மை எல்லாம் இருக்காது. எங்கள்கிட்ட அந்த பழக்கமே இல்லை, நாங்க எல்லாம் தோல்ல கை போட்டு பழகக்கூடிய சரிசமமான மனிதர்களா நாங்க இருக்கோம். நீங்க எங்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க அங்கேயும் எனக்கு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அநேகமா யதார்த்தம் நினைக்கிறேன். திருநங்கைகள் அப்படிங்கிறது சமூகத்திற்கு விரோதமான ஒரு மனுஷியாகவே சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது வந்து சமகாலத்திலிருந்தே அந்த அந்த தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு. அதோட நீச்சிதான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அவங்க அங்கீகரிச்சு அவங்களுக்கான ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆடியில் ஆனந்த கூத்தாடு இருக்கு. அது வந்து சந்தோஷத்தினுடைய உச்சம், மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியது. ஆனந்த தாண்டவமே அவ்வளவு சொல்ல. ஏன்னா முதல் முறையா எங்க அங்கீகரிச்சு ஆந்திராவுக்கு டெல்லிக்கு போகும்போது ஆந்திராவிலேயே தான் பயணிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த திருநங்கைகள்லாம் உள்ள ஏறிடுவாங்க. உள்ள வந்து காசு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது எங்க அப்போ சில்லறை இல்லை. அவங்க வந்து கேட்டு வரும்போது அக்கா சில்லறை இல்லைங்கக்கான்னு அவங்க அவ்வளவு சொல்லுவாங்க. ரைட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா இப்ப அக்கா என்று சொல்வது அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அவங்க அக்கா என்று யாரும் சொல்ல, நீ சொல்ற நீ மனுஷன்டா அப்படின்ட்டு போறாங்க. அப்போ நாம் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்ததுக்கு பதிலாக அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா ஓடுறது, அவங்கள வந்து வேற எங்கேயாவது பார்த்தா ஓடுறது, அதுவும் குறிப்பாக சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா திருட்டு குற்றங்களுக்கும் வந்து திருநங்கைகளுக்கு திட்டமிட்டு வம்பிழுத்துருவாங்க. இன்னும் திருநங்கைகள் மூன்று அவங்க பாலியல் தொழில் வேலையிலோ அல்லது அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு அவங்க தயாரே இல்லை. அவங்க விருப்பம் இல்லை. அவங்க கேட்கறது எனக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் எதுக்கு செய்யறேன், நீ தர மாட்டேங்கிற நான் பிச்சை எடுக்கிறேன். அது ஒரு திருநங்கை பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோட உங்க அம்மாவுடைய புடவை அயன் பண்ணா நீங்க எத்தனை ரூபாய் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க வந்து என்னன்னா 10 ரூபாய் கொடுப்பாங்க, நீங்க 10 ரூபாய் கொடுப்பீங்க. இங்க இருந்து நீங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு கூடிய ஒரு இடத்துக்கு ஆட்டோல போனீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 5 கிலோமீட்டர்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாங்க. நீங்க எல்லாம் ஒரு இடத்துல 20 ரூபாயும் 100 ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாம் ஒரு இடத்துலயும் 2 மடங்கு கொடுக்கணும். உங்களுக்கு 10 ரூபாய்க்கு புடவை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க 100 ரூபாய்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் கேட்கறாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சுரண்டி இவங்க பழுத்துட்டு இருக்காங்க. அப்ப நாங்க வழி இல்லை,
நாங்க கூடுதலா பணத்தை கேட்க வேண்டியது, சில இடத்துல நாங்கள் படிக்க வேண்டியது. காரணம், நாங்க சூழ்நிலையில் நாங்க வாழணும். நாங்க வாழ்வதற்கான சூழல் இந்த சமூகம் எங்களுக்கு கொடுக்கல. இந்த சமூகத்தை நாங்கள் மதிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அதனால இந்த சமூகத்தை நாங்கள் தூக்கி வச்சு நாங்க போயிட்டே இருக்கோம். நாங்கள் இப்படிதான் வாழ முடியும். எங்களை என்னைக்கு மனுஷியா நீங்க அங்கீகரிக்கீங்களோ, எங்களை சரிசமமா என்று வைத்து பார்க்கிறீங்களோ, அப்போ உங்களிடத்தில் நாங்கள் நேசமாகவும் நட்பையும் இருப்போம். இப்போ நாங்க இருக்கிற தவறாக இருக்கோம், நீங்க தான் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு சமூகத்தின் மீது பழி போட்டுக்கு அவங்க சேஃபான இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம தான் தூரத்துக்கு அவங்க திட்டிட்டு இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திரும்பி கணப்பதி 15 daysக்கு முன்னாடி இது யூடியூப்ல அவங்க ஒரு டிராபிக்கை ஏற்படுத்தி எவ்வளவு அழகா இருந்தது. அதை பார்க்கும்போது அவங்க ஒரு யூனிஃபார்ம் எவ்வளவு அழகா அற்புதமா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இவங்களை வச்சு இவ்வளவு சீரியஸான இஷ்யூவை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இவங்களை வச்சு நீ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கொடுத்த ஜாபா அவங்க கரெக்டா பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவ் அதாலத்னு சொல்லி மக்கள் மன்றம் நடக்கணும். தூத்துக்குடியில திருநெல்வேலி மெம்பரா சோசியல் மெம்பரா 3 ஜட்ஜஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வராலும் ஒரு அட்வொகேட் சீனியர் அட்வொகேட் ஒரு சோசியல் மெம்பர் உட்காரத்துல திருநெல்வேலி உட்காந்துருக்காங்க நீதிமன்றத்துல. டிராபிக் பெரிய அளவில் ஹிட்டான மாதிரி நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியே தங்களுடைய செக்யூரிட்டி ஆபீசராகவும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரத்துக்கு மாடலாகவும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. நிகழ்ச்சியாக கூட நிறைய நிகழ்ச்சியாக கூட பங்கேற்கிறாங்க. நிறைய ஆப்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டர்ஸ்ல எல்லாம் பிளே ஆகுது. இந்தியாவில் இப்பதான் உங்களுக்கான நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம். சமீபத்தில் 2-3 மாசத்துக்கு முன்னாடி படிச்சேன், ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான கேபினட் மினிஸ்டரா திரும்பி வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் மினிஸ்டர் ரேஞ்சு கொண்டு போயாச்சு. நாங்க இப்பதான் வாக்குறுதி கொடுக்கிறதா வேண்டாமா 50 வருஷம் பேசி எனக்கு காலில் முடிவு இருக்கோம். சரி, இன்னொரு 50 வருஷத்துல நம்ம நினைக்கிற மாற்றங்கள் வரும். பொள்ளாச்சி பக்கத்துல கிணத்து கடாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சமையல் ரொம்ப பிரியாணி அவங்கதான் சூப்பரா செய்வாங்க. எங்க வீட்டுல எங்க ஈரநெஞ்சம் அமைப்புல பாத்தீங்கன்னா எங்க போய் ஃபுட் அரேஞ்ச் பண்ணனாலும் அவங்களோட ஃபுட்டு தான் நாங்க பரிமாறுவோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்ல விஷயங்களை பேசுங்க. நேரம் போதாதுங்கிறது நிச்சயமா தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கு நம்மோடு பேசிய அத்தனை நல்ல உள்ளங்களிலும் ஒரு சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நேரம். நம்முடைய வேண்டவாறு கொடுக்கின்ற ஒரு அன்பான பரிசு இவர்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க. நம்முடைய விளம்பரதாரர் தருகின்ற சிறப்பு பரிசினை இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற விருந்தினர்களில் யாராவது 2 பேருக்கு கொடுக்க வேண்டும். முதலில் நம்முடைய நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடியிலிருந்து பயணப்பட்டு இங்கே வந்திருக்கின்ற சர்மலதா அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்கலாம். அப்புறம் நீங்க யாராவது ஒருத்தருக்கு இன்னும் ஒரு பரிசை தேர்வு செய்து கொடுக்கணும். அது யாரும் பேசியவர்களில் யாராவது ஒருவர் நேயர்களே, ஒரு அழகான காற்று சிம்மாசனம் சிறுமிகளை பற்றியும் பெண்களை பற்றியும் பேச ஆரம்பித்தால் ஒரு நிகழ்ச்சி போதாது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு பல விற்பனர்கள் நம்மோடு இருந்தார்கள். பல சுவையான சம்பவங்களை கூறினார்கள். அடையாளங்கள் இழந்து போன அந்த பெண்களை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். நிறைய காற்று சிம்மாசனங்கள் தொடர்ந்து வரும், பார்த்து கொண்டே இருங்கள். அடையாளங்கள் இழந்த பெண்களுக்கு அடையாளங்களை ஏற்படுத்தி தருவதுதான் நம்முடைய காற்று சிம்மாசனத்தின் நோக்கம். எனவே அந்த நோக்கத்தை நோக்கி தொடராக நடைபெற்றுக் கொண்டே இருப்போம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம்.
சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம். காற்று